வாக்யஜ்ஞேன கல்பதாம். துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுக்ரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷசம்ஸ்ரயः. துர்லபம் த்ரயமேவைதத் தெய்வானுக்ரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷசம்ஸ்ரயः. சில புஸ்தகத்தில் தெய்வானுக்ரஹ ஹேத்துக்கம்னு இருக்கும், சில புஸ்தகத்தில் தேவானுக்ரஹ ஹேத்துக்கம். எல்லாம் ஒன்று தான், தப்பு ஒன்று. தேவஸ்ய பாவஹா தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதத்ரயம் துர்லபம் ஏவ, ஏதத்ரயம் துர்லபம் ஏவ, இந்த மூன்றும் கிடைத்தற்கு அரிது அரிது அரிது. துர்லபம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். துர்லபத்துக்கு ஆப்போசிட் என்ன? சுலபம். கீதையில் பகவான் சொல்றார் இல்லையா, அதாவது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யத்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப. துர்லபா சுதுர்லபா, ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்பேற்பட்ட ஆளை பார்க்கறது. மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. ஆகையினால ஏதத்ரயம், இந்த மூன்றும் துர்லபந்தான். ஏவ துர்லபம் திரயமேவை தத், ஏவ ஏதத்து இருக்கு. துர்லபம் திரயமேவை தத், ஏவ ஏதத்து இருக்கு. துர்லபம் திரயமேவ ஏதத்து, இது மூணும் துர்லபந்தான். எந்த மூன்றும்னா அது ரெண்டாவது வரியில சொல்றார். இன்னொன்னு சொல்றார், தெய்வ அனுக்கிரக ஹேத்துக்கம். துர்லபம் தெய்வ அனுக்கிரக ஹேத்துக்கம் ஏதத்து த்ரயம். நம்ம கீழே இருக்கிறத படிச்சுட்டு மேலே படிச்சோம்னா தான் புரியும். இந்த மூன்றும் பின்னால் இரண்டாவது வரியில சொல்ல போறார். இந்த மூன்றும் கிடைத்தற்கு அரியவை, கிடையத்திற்கு அரியவையே, அரிதானவையே. தேற்றேகார் அழுத்துறார், சத்தியமேவ ஜெயத்தை மாதிரி. இது ரொம்ப லேசில் கிடைக்காதப்பா, சிஎம்மா கூட ஆயிடலாம், இது கிடைச்சுடாது. பிஎம்மா கூட ஆயிடலாம், சிஎம்மா கூட ஆயிடலாம், பில்கேட்ஸா கூட ஆயிடலாம், தேவேந்திர பதவி கூட கிடைச்சிடும், பிரம்ம பதவி கூட கிடைச்சிடும். புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமின்னு தேவர்கள் பாடுறாங்களாம். புவனியில் போய் பிறவாமையின், அப்படி பாடினாதான் நம்ம ஞாபகம் வரும். போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையூரை வாய் திருமாலாம். நம்ம பாடுறதை கேட்டாலே பகவான் விசேஷமா வருவார். புவனியில் போய் பிறவாமையினால், அங்க சொல்றாங்களாம் தேவலோகத்திலிருந்து அவங்க சொல்றாங்களாம், நம்ம போய் பூமியில பிறக்கிறத விட்டுவிட்டு இங்க வந்து பிறந்து எல்லாம் நமக்கு அழுத்து போச்சுங்கிறான். ஏன்னா அவன் சொல்றான் எனக்கு போறேன், நான் திரும்பவும் போயிட்டு வரேங்கிறான். அங்க சொல்றான் இல்ல இல்ல உன்னோட விசா இல்லை, நாங்க சொன்னப்பறம் தான் நீ போக முடியும், நீ வர்றதுக்கு நாங்க சொல்றதா, போறதுக்கு நாங்க சொன்னாதான் நீ போக முடியுங்கிறான். அங்க போய் தேவலோகத்தில் போய் எனக்கு அழுத்து போச்சு. ஊர்வசி மேனகா திலோத்தமாலாம் பார்த்து அழுத்து போயிடுத்து அவனுக்கு. எல்லாத்தையும் மியூசிக்கு டான்ஸ் எல்லாம் பார்த்து அவனுக்கு அழுத்து போயிடுது. சரி நான் போயிட்டு வரேங்கிறான். விட்டா தானே அவனை. அப்புறம் அங்கேயும் போய் அவன் துக்கத்தோடு உட்காந்துருக்கணும், ரிசார்ட்ல மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போ இது மூணும் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்பா. தேவ அனுகிரக ஹேத்துக்கம், இறைவனுடைய அருள் இல்லைன்னா, கிரேஸ் இல்லைன்னா இது கிடைக்காது. கிரேஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நாம பண்ணின பூர்வ புண்ணியம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும்னார். இப்ப என்ன சொல்றார், இறைவனுடைய அருள் இல்லைன்னா இது கிடைக்காதுங்கிறார். இப்ப இறைவனுடைய அருளுக்கும் நாம் பண்ற புண்ணியத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நாம் பண்ற புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கிறது அவர் வேலை.
நான் எப்போவோ பண்ணின புண்ணியத்துக்கு, என்னைக்கோ பண்ணின, எப்படியோ கொஞ்சம் ரொம்ப நாளாக பண்ணின எக்ஸசைஸுக்கு தான் ஒரு நாளைக்கு பலன் கிடைக்கிறது. இன்றைக்கி நாளைக்கே எக்ஸசைஸ் பண்ணி நாளைக்கே பலன் கிடைச்சிடுமா என்ன? எத்தனையோ நாள் நான் யோகாசனம் பண்ணத்தோட பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறேங்கிற மாதிரி அந்த பலனை கொடுக்கறதுக்கு ஒரு இயற்கை நியத்தி சக்தி இருக்குது. அது மாதிரி இறைவனுடைய அருள் என்பது, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, பூர்வஜன்மார்ஜிதம் கர்ம தத்தைவமிதி கத்யதே தஸ்மாத் புருஷகாரம் வினா தெய்வம் ந சித்தியதி. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பூர்வ ஜன்மார்ஜிதம் கர்ம தத் தெய்வம் இது கத்தியது. நாம் முன்பு செய்த புண்ணிய கர்மாக்கள் இருக்கே, புண்ணிய பாபம் எல்லாமே சேர்ந்தான், தத் தெய்வம் இது கத்தியது, அதுக்கு தான் தெய்வம்னு பேர். தஸ்மாத் தேர்ஃபோர் புருஷகாரம் வினா, நம்முடைய எஃபர்ட் இல்லாமல் தெய்வம் ந சித்தியதி, தெய்வம் சித்திக்காது. கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா கீதையில், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக் விதம் விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். அந்த இடத்துல தெய்வம்னு சொன்னா அதிஷ்டானம், கைக்கு தெய்வம் இந்திரன், ஹஸ்தயோர் இந்திரஹா, பாதையோர் விஷ்ணு, அப்படி சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் ஒர்க் பண்ணினாத்தான் வேலை பண்ண முடியும்னு அர்த்தம். தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம், இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த மூன்றும் கிடைத்தற்கரிய மூன்று இவை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சொல்ற, என்னதுன்னா மனுஷ்யத்துவம், மனிதத்தன்மை, மனித பிறவி. இந்த மனிதத்தன்மைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனுஷனா பிறந்தவனுக்கெல்லாம் மனிதத்தன்மையா இருக்கு. மனுஷனா பிறந்தாலும் விலங்குத்தன்மையோட தானே நிறைய பேர் இருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அதான் சொல்றா. இந்த ஹியூமன்னஸ், மனிதத்தன்மை வேணும். விலங்குத்தன்மையோடு இருக்க, விலங்குத்தன்மையோட மனுஷனா இருந்தா என்ன பண்றது? மனிதத்தன்மை. முமுட்சுத்துவம், மோட்சத்தில் இச்சையுடைய தன்மை. மனித பிறவி எதுக்காக கொடுக்க, மனித பிறவி கிடைச்சாலும் கூட மனித பிறவியினுடைய மகிமை தெரியாது. ஏன்னா ஜீவ புத்தி இல்லைன்னா மனுஷ ஜென்மா மகிமா தெரியாது. ஜீவபுத்தி இருந்தால்தான் மனுஷ ஜென்ம மகிமையே புரியும். மறுபிறவி கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான், உயிர் வேறு உடல் வேறு என்கின்ற கருத்தை நன்றாக ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மனித உடலின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக மோட்சத்தில் இச்சையுடைய குணம். மகாபுருஷ சம்ஸ்ரயா, மகாபுருஷ சம்ஸ்ரயன்னா குரு, குருவை சார்ந்திருத்தல். சாதாரண சம்ஸ்ரயனா சார்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ரயா சம்ஸ்ரயா, ஸ்ரயனா சார்ந்திருக்கிறது. சம்ஸ்ரயா அப்படின்னா நன்றாக சார்ந்திருப்பது. யாரேன்னா மகாபுருஷா. மகாபுருஷான்னா என்ன அர்த்தம்? சிறந்த மனிதர். சிறந்த மனிதர் இங்கே யாரை குறிக்கிறதுனா குருவை குறிக்கிறது. நல்ல குருநாதர் கிடைச்சி அவரை சார்ந்திருக்கிறதும் கிடைக்காது. அதாவது மனித உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்றார். அம்பாள்கிட்ட போய் பேசுறார் பாரதியார். சக்தி தாசன், ஊரில் இருக்கிற பைத்தியக்கார பை மாதிரி நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், பாடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி கேட்குறார். எதையோ வேலையை பார்த்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசி ஊர்க்கதையெல்லாம் பேசி விழுந்து விழுந்து வாட்ஸ்அப்பில் விழுந்து இன்றைக்கி என்ன ஆச்சு, காலம்பரை என்ன ஆச்சு, மத்தியானம் என்ன ஆச்சு, சாயங்காலம் என்ன ஆச்சு, உங்களுக்கே சொல்லுவேன். நீங்களே சொல்கிறீங்களே அப்படின்னா நான் வேணும்னு கொஞ்சம் சும்மா இதுக்காக சொல்கிறேன். அப்பப்போ எனக்கு அந்த நான் வேதாந்தம் சொன்னால் எனக்கு இந்த தகவல் தான் வருது. நான் சொல்கிறது, சாமி உங்களுக்கு இது தெரியுமான்னா என்னதுன்னா, ஏதோ பிரம்மசூத்திரத்தில் ஏதோ கேட்க போகிறான்னு நினச்சா அவன் என்னத்தையோ கேட்குறான். யார் வருவாங்க அடுத்ததுன்னு என்ன கேட்டா, நான் என்ன ஜோசியனா? நம்ம தலையெழுத்தை பொறுத்தது.
மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. அதாவது இந்த உடம்பை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. சில பேர் சும்மா அப்படியே சோம்பேறியாகவே வாழ்ந்து செத்து போயிடுவான். சோம்பேறியாகவே வாழ்ந்து செத்து போயிடுவான் சில பேர் என்ன பண்ணுவான்னா, இது கொஞ்சம் பணத்துக்காக உழைப்பான், பணம் நிறைய சம்பாதிக்கணும். சோம்பேறியாக வாழ்கிற ஒரு குரூப் இருக்குது. எவனோ சம்பாதிச்சு போட்டுருப்பான், இவன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான், சோம்பேறியாக வாழ்கிறவன். அப்புறம் சில பேர் என்னென்னா பணம் பணம் பணம்னு பேயா அலைவான், பதவி பணம்னு அலைவான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா இதே வேலையாக போய்டும். இதே கூட கல்யாணம் பண்ணிக்கவும், குடும்பம் நடத்தவும், குழந்தை இது பண்ணிக்கவும், இதெல்லாம் சாதனம்னே தெரியாது, தான் பரம சாத்தியம்னு நினச்சிட்டு இருப்பான். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதும் குழந்தைகளை பெற்றுக்கிறதுங்கிறதும் அது உங்களுக்கெல்லாம் செய்யறதுங்கிறதும் சாதனமே தவிர சாத்தியம் கிடையாது, சாத்தியம் கிடையாது. அப்போ அதுலேயும் டைம், அதுலேயே போய்டும் டைம். வேதாந்தம் படிக்கலாம் வாங்கன்னா, அதுக்கெல்லாம் நமக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் யூ ஆர் வேஸ்டிங் டைம்ங்கிறான் நம்மளை பார்த்து. நீங்கள் இது பண்ணுறதுக்கு பதிலாக வேறு எதாவது பண்ணால் 4 பேருக்கு எதாவது பண்ணி கொடுக்கலாமேங்கிறான். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்களேப்பா. முதல்ல புத்தி வேணுமே. மோட்சத்துக்கு வரவன் யார் இருப்பான்? அப்படியே மோட்சத்துக்கு வரேன்னா ஒருத்தன் சிம்பிள் வழி ஒன்று சொல்லிக் கொடுக்குறேங்கிறான். இப்படி பண்ணிகிட்டே இரு, மோட்சம் வந்துருங்கிறான். மோட்சத்துக்கு போகலான்னா மோட்சத்திலேயே நிறைய குழப்பம். பணம் சம்பாதிக்கிறதுல எப்படி குழப்பம் இருக்கோ அதே மாதிரி மோட்சத்துக்குள்ளே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறான், இதுதான் மோட்சங்கிறான். அது சரியா? ஏன்னா குரு இல்லை. ஏன்னா நமக்கு சரியான வழிகாட்டுற குருநாதர் அமைகிறது அதை விட துர்லபம். ஆக இந்த 3 வரியை மறக்கப்படாது. துர்லபம் திரயமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சய. மோட்சம் அடையணுங்கிற ஆசை வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. பணம் சம்பாதிச்சு இது பண்ணுறதுக்குள்ளேயே வயசு 85 ஆகிடும். அதுக்கப்புறம் பேரனை நினச்சி கவலைப்பட்டு தான் உட்காந்துருப்பான். எனது சங்கராச்சாரியர் சொன்ன மாதிரி பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, பரமே பிரம்மணி கோபினசக்தா. சின்ன வயசில் விளையாட்டில் பற்று, வாலிப பருவத்தில் பெண்களிடத்தில் பற்று, வயசான காலத்தில் கவலையில் பற்றான். விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா, பரமே பிரம்மணி மேலான இறைவனிடத்தில் கோபினசக்தா, இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறார். அதனால தான் சொல்றார் சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி. வயசான காலத்தில் இதா வரப்போகிறது, எல்லாம் அப்படியே மூக்க சிந்திவிட்டு காப்பி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், யாரும் கூட வரமாட்டான். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை. அதில் மோட்சத்தில் இச்சை வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியணுமே, மோட்சம்னு ஒன்று இருக்குன்னு தெரியணும். நான் ஜீவன் வேற, ஜீவனுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்லாம் யாருக்கு தெரிய போகிறது? முதல்ல மனித பிறவியோட மனித மேன்மை புரிஞ்சாதான் மோட்சத்தில் ருச்சி வரும். அகம் ஜீவோஸ்மிங்கிற ஞானம் இருந்தாதான் மோட்சத்திலேயே ருச்சி வரும். இல்லாட்டி அர்த்த காமத்திலேயே செத்து போயிடுவான், தர்மத்துக்கு பக்கத்திலே வரமாட்டான். ஆக மனுஷத்துவம் புரிஞ்சாதான் முமுட்சுத்துவம் புரியும். முமுட்சுத்துவம் புரிஞ்சா போராது, இந்த மோட்சத்தை நாம் அடையணும், நாமளா தனியா அடைய முடியாது. முக்தஷ்ட அந்யான் விமோச்சயேத். மோட்சத்தை அடைஞ்சவன் தான் இன்னொருத்தனுக்கு முக்திக்கு உதவி பண்ண முடியும். நானாகவே முக்தி அடைய முடியாது. எனக்கு நான் என்னுடைய முயற்சியை மேற்கொள்ளலாம், ஆனால் எனக்கு உதவி தேவைப்படுகிறது. இல்லாட்டி அர்ஜுனன் ஏன் சரணாகதி பண்ணுறான் பகவானை? அர்ஜுனனுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பக்கத்தில் ஃப்ரெண்டாக இருக்கார், என்னது மச்சனனாக இருக்கான். கிருஷ்ண மச்சனன் தானே, சுபத்ராவோட அண்ணன் தானே கிருஷ்ணன். மச்சனன் மைத்துனன். அது மாத்திரமில்லை, அத்தை பையன் இவனுக்கு, அத்தான். யாருக்கு? இல்லை இவருக்கு, அர்ஜுனன் அத்தான். யாருக்கு அத்தான்னா தெரியுமா? அத்தையோட பையன் அத்தான். கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் அத்தான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னேன்? மச்சனன், மைத்துனனாகவும் இருக்கான், மாமா பையன்.
எல்லாம் சேர்ந்து பக்கத்திலே இருக்கான், சௌரியமா போச்சு, நமஸ்காரம் பண்ணிட்டான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன். அந்த உறவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ முதல்ல குருவா மாறு, நமஸ்காரம் பண்ணுறேன், உபதேசம் பண்ணு, நீ பக்கத்திலே இருக்க, எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அகம் துவாம் பிரபன்னோஸ்மி. சௌரியமா பண்ணிவிடுற மகாபுருஷா. ஆச்சாரியர் ஈஸ்வர வந்தனம் குரு வந்தனத்தை எல்லாம் பண்ணின பிறகு, மங்களாச்சரணம் மங்கள ஸ்லோகத்தை சொன்னதுக்கு பிறகு சாஸ்திரத்தை தொடங்கும் பொழுதே மனுஷ ஜென்மாவை புகழ்ந்து பேசுகிறார். மனித பிறவி மிகவும் உயர்ந்தது. இந்த ஜீவனுக்கு இந்த மனுஷ சரீரம் சுலபமாக கிடைக்காது. மனுஷ சரீரத்தோட மகிமை புரியணும். புரிஞ்சா போராது, இந்த மனுஷ சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு தெரியணும். பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த பணத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அது மாதிரி லௌகிகத்தில் உலக வாழ்க்கையில் பார்த்தா பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம். அப்படியே பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு சம்பாதிக்க தெரியாது, சில பேருக்கு சம்பாதிச்சாலும் அதை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. அது மாதிரி இந்த மனித பிறவி அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இதை எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய பேருக்கு தெரியலை. அப்படிங்கிறத ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த 3 ஸ்லோகம் படிச்சிருக்கோம். மங்கள ஸ்லோகத்தை சேர்த்து 3 ஸ்லோகங்கள். அதை திரும்பவும் சொல்கிறார். 5 ஸ்லோகம் வரைக்கும் சொல்கிறார். அது முதல் ஸ்லோகத்திலேருந்து கணக்கு, மங்கள ஸ்லோகத்திலேருந்தே கணக்கு பண்ணினா 5வது ஸ்லோகம் வரைக்கும் திரும்ப திரும்ப மனித பிறவியினுடைய மேன்மையை மனசில் பதிய வைக்கிறார். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் நம்பர் 1. இதுக்குத்தான் எல்லாம் நம்ம வச்சிருக்கிற அத்தனை பூஜ்யமும் இதுக்கு தான். எல்லா பூஜ்யத்துக்கும் மதிப்பு என்ன சார்ந்து தான் இருக்கு. நான் இருக்கேன், என்னதுன்னா எனக்கு உடம்பு இருக்கு, சரி நான் இருக்கேன், உடம்போடையே சேர்த்து வச்சுப்போம். எனக்கு இருக்கிற உறவுகள், எனக்கு இருக்கிற கல்வி, எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உடல் வசதிகள் எல்லாம் நான்கிறத பொருட்டு முன்னிட்டு தான் இருக்கு. நான் தாய் தந்தையை உடையவன், உறவினர்களை உடையவன், நான்கு அப்புறம்தான் எல்லாம். நான் கல்வியை உடையவன், நான் செல்வத்தை உடையவன், நான் வீடுகளை உடையவன், நான் மாடுகளை உடையவன், எல்லாம் நான் தானே. ஆனா இந்த நான் என்னன்னு தெரியாம இத்தனையும் சேர்த்து வச்சா, ஆகையினால இந்த நான் என்னங்கிறது தெரியணும். இந்த நான் யாருங்கிறது குழந்தையிலே தெரியணும். குழந்தையில நான் யாருன்னா வேதாந்தத்தை சொல்லலை. நான் யாருன்னா அகம் பிரம்மாஸ்மி வேண்டாம், அது கூடவும் கூடாது. நான் முதல்ல ஒரு ஜீவாத்மா, எனக்கு பகவான் இந்த மனுஷ சரீரத்தை எத்தனையோ ஜென்மாவில் பண்ணின புண்ணியத்தினால கொடுத்துருக்கார் அப்படிங்கிற அந்த வேல்யூ முதல்ல தெரிய வேண்டாமா குழந்தைக்கு? அதை அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். பாரு, என் உடம்புக்குள்ள நான் இருக்கேன், உன் உடம்புக்குள்ள நீ இருக்கே, அம்மா உடம்புக்குள்ள அம்மா இருக்கா, உண்மையிலே எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் உயிர் இருக்குங்கிற கருத்தை முதல்ல சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்காதனால்தான் இவ்வளவு அனர்த்தங்கள் எல்லாருக்கும். அதில் முதல்ல ஜீவ ஞானத்தை உபதேசம் பண்ணியே ஆகணும். அதை வச்சு தான் சம்ஸ்காரங்களே இருக்குது. உபநயனத்திலே அது வந்துவிடுறது. 5 வயசுலேயே இது தொடங்கிடணும். அப்போ தான் அது பதிகிற மாதிரி சொல்றேன். ஆதிசங்கரர் இந்த கிரந்தத்தில் இவ்வளவு தூரம் 5 ஸ்லோகத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா மனுஷ ஜென்மா மகிமையை, இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அதை சொல்லணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தெரியுது. நிறைய பேருக்கு உடம்பே நான்கிறதுனால்தான் மற்றதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தங்களை அழிச்சுக்கிறாங்க. பாவம், நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எரிந்து விடுகிறார்கள். இந்த சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ,
மனசை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புக்குள்ளே தான் மனசை நல்லா வச்சுக்க முடியும். மற்ற உடம்புக்குள்ளே நல்லா வச்சுக்கிறது மோசமாக வச்சுக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. பசுமாட்டு உடம்புக்குள்ளேயோ புலி உடம்புக்குள்ளேயோ நரி உடம்புக்குள்ளேயோ எலி உடம்புக்குள்ளேயோ இதை மோசமாக வச்சுக்கிறது நல்லா வச்சுக்கிறதுங்கிறதே கிடையாது. இதில் மாத்திரம்தான் அந்த சான்ஸே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஞானம் விவேகம் இல்லாததுனால பாவம் தேவையில்லாதெல்லாம் கண்ணாடி துண்டுகளெல்லாம் சேர்த்து வச்சுண்டு வைரத்தை மிஸ் பண்ணுறாங்க. வைரமே கண்ணாடி துண்டு தான் இதோட கணக்கில். எவ்வளோ பெரிய வைரம் உடம்பெல்லாம் வைரமாக இழைச்சாலும் இந்த வைரத்துக்கு தான் அந்த வைரம்னு தெரிய வேண்டாமோ. நீங்கள் வைரம் சொன்னால் என்ன, தங்கம் சொன்னால் என்ன, என்னத்தை சொன்னால் என்ன, அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. இந்த மனுஷ ஜென்மாவோட மகிமையை திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறார். முதல்ல பெருசாக சொன்னார் படிப்படியாக. அப்புறம் அந்த பும்ஸ்துவம் விப்ரதா வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்வம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோட்டி ஜன்ம சுகிருத்தை புண்ணியை வினா லப்யதே. படிப்படியாக நிறைய சொன்னார். மனுஷ ஜன்ம, பும்ஸ்துவம், விப்ரதா, தர்ம மார்க்க பரதா, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், அப்புறம் முக்தி. இவ்வளவு சொன்னவர் சுருக்கி சொல்றார் 3வது ஸ்லோகத்தில் 3 விஷயம் ரொம்ப துர்லபம். அதுக்கு நாம முதல்ல சொன்னார் புண்ணியத்தினால கிடைச்சதுன்னார். இங்கே சொல்றார் இறைவனுடைய அருளாலேங்கிறார். இறைவனுடைய அருள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, புண்ணியத்தினுடைய பலன்தான். நமக்கு எப்பவுமே கர்வம் வரக்கூடாது. நான் இதை அடைஞ்சிட்டேன், என் முயற்சியால் நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதை விட தப்பான கருத்து வேற ஒன்றும் இருக்க முடியாது. நம்ம முயற்சியால் மாத்திரம் எதையும் அடைஞ்சிவிட முடியாது, யாராலையும் முடியாது. சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், அதுக்கு நான் முன்னாலே பண்ணின புண்ணியமே எனக்கு ஒரு காரணமாக இருக்குது, அதை தவிர எத்தனையோ பேர் எனக்கு சுற்றி உபகாரம் பண்ணியிருக்காங்க, பகவானுடைய நியத்தி எனக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்காம, பகவானுடைய நியத்தியெல்லாம் எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு என்னோட முயற்சியால் அடைஞ்சேன்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி நம்ம அந்த முயற்சியை நாம் அதனுடைய பெருமை தெரியணும். இறைவனுடைய அருளா நம்முடைய முயற்சியான்னு கேட்டால், நம்முடைய முயற்சியும் இறைவனுடைய அருளும் சேர்ந்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இதை சுருக்கி சொல்கிறார். எத்தனை சொன்னார்? முதல்ல மனுஷ ஜன்மா, பும்ஸ்துவம், விப்ரதா. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த பும்ஸ்துவங்கிறத நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங் மைண்டு, இண்டிபெண்ட் மைண்டு, வீக் இல்லாத மனசு. அம்மா அப்பாவுக்கு நல்ல திருடமான வலிமையான மனசு இருந்தால் தான் குழந்தைகளுக்கு நல்ல வலிமையான மனசு வரும். நல்ல உறுதியான மனம் இருக்கணும்னா அம்மா அப்பா உறுதியை கற்றுக் கொடுக்கணும். உறுதியான மனம்னு அர்த்தம். மனித பிறவியில் ஒரு நான் காரியம் பண்ண முடியும், என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கணும். தன்னம்பிக்கை உள்ளவனைத்தான் இங்கே பும்ஸ்துவம் சொல்கிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் படிக்கணும், சாஸ்திரங்களை, தர்மசாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் பண்ணணும், வேதாந்த ஸ்ரவணம். அப்புறம் மனனம், நிதித்தியாசனம், அப்புறம் அதனால முக்தி. இப்படி 8 விஷயம் சொல்லியிருக்கார். மனுஷ ஜன்மா, அப்புறம் தன்னம்பிக்கை, ஆத்மவிஸ்வாசம் போட்டுக்கோ. பும்ஸ்துவம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மவிஸ்வாசம்னே போட்டுக்கோ, தப்பே கிடையாது. மனுஷ ஜன்மா, ஆத்மவிஸ்வாசம், சாஸ்திர அத்தியனம், தர்மானுஷ்டானம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், மோக்ஷா. 8. வாழ்க்கையில் ஒரு ஜீவனுக்கு இந்த 8 அம்சமும் கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். அதை சுருக்கி 3ஆ சொல்றார். இப்போ மனுஷ சரீரம், அப்புறம் அடுத்தது என்னது? முமுக்ஷுத்வம். அங்க சொல்லலை, அதில் போடலை. முமுக்ஷுத்வம், மோட்சத்தில் இச்சை. நிறைய பணம் சம்பாதிக்கணும், உலக சுகம் அனுபவிக்கணுங்கிறது புபுக்ஷுத்வம்.
போக்தும் இச்சா. நான் நிறைய வீடு கட்டணும், நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய பேர் என்கிட்ட ஆள் இருக்கணும் அப்படின்னா நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். புபுக்ஷுத்வம், இன்னும் பல கோடி பிறவி எடுக்கணும்னு அர்த்தம். இன்டைரக்டா நிறைய உடம்பு எடுத்து திண்டாடணுங்கிறது இன்டைரக்டா சொல்றது. ஆனா முமுட்சுத்துவம்னு சொன்னா போரும், எனக்கு எந்த சரீரமும் வேண்டாம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், எனக்கு மோட்சம் வேணும், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இதே தான் முமுட்சுத்துவத்தை தான் சொல்றார் அவர். மோட்ச மார்க்கம்னா என்னன்னு தெரியாத இந்த புத்தி இல்லாத பசங்களோட சுத்தினேங்கிறார். அவருக்கு வயசு சின்ன வயசுலேயே போயிட்டார், அது வேற 32 வயசுலேயே போயிட்டாருங்கிறாங்க மாணிக்க வாசகர். 4:8 மணிவாசகர் இறைவன் பதம் அடைந்தாராம். 4:8 அதுக்குள்ள இத்தனை பாட்டு பாடிட்டு போயிட்டார். மோட்ச மார்க்கம்னா என்னன்னு தெரியாத முட்டா பசங்களோட நான் போயிட்டு இருந்தேன், அதை நீ எனக்கு தடுத்து அனுகிரகம் பண்ணியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன். அதான் அந்த மோட்சத்தில் ருச்சி வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அவருக்கு எவ்வளோ பெரிய மகா மந்திரி பதவி ஹரிமர்தன பாண்டிய மகாராஜா கொடுத்துருக்கார். ஆனால் எல்லாம் விட்டார். எல்லாத்தையும் என்னென்னா அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் ராஜா கொடுத்த சொத்து, கவர்மெண்ட் சொத்தை எடுத்து கோவில் கட்டிவிட்டார். அவன் சொந்தமாக தென் தீவில் வீடு கட்டின்னு இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணிவிட்டார்னா எடுத்து கோவில் கட்டிவிட்டார். இன்னைக்கு இருக்கு கோவில். யோகாம்பா சமேத ஆத்மநாத சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும். இப்படி எதுக்கு சொல்கிறோம், அந்த மோட்ச மார்க்கத்துக்காக வேண்டி அவர் அதை கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கோவில் கட்டிவிட்டார். அதுக்கு தண்டனை. அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் பணத்தை எடுத்தால் தண்டனை உண்டு. எடுத்து கோவிலை கட்டிவிட்டார். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ராஜா தப்பு பண்ணினவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கலன்னா அந்த ஜீவனுக்கு 3 மடங்கு தண்டனையும், அந்த ஜீவனுக்கு தண்டனை கொடுக்காததுனால ராஜாவுக்கு 5 மடங்கு தண்டனையும் கொடுப்பாராம் பகவான். ஒத்துக்கிறீங்களா? நம்புவீங்களா யாராவது? அதாவது ஒரு ஜீவன், மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஒரு உயிர் தவறு செய்தால் அரசன் தண்டிக்கவில்லை என்றால் அது அரசனுக்கு பாபம், ராஜாவுக்கு பாபம் அது. ஏன்னா தப்பு பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ராஜ தர்மம். தப்பு பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா அது அந்த தண்டனை கொடுக்காத பாபம் ராஜாவுக்கு. அவன் பண்ணினதை விட 5 மடங்கு இவனுக்கு வந்துடும். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இப்போ இங்கே தண்டனை கொடுத்துட்டான்னா அவனுக்கு நரகம் கிடையாதான். அது வேற சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த ஜென்மாவில் இங்கேயே ஜெயிலில் போட்டுவிட்டா நரகம் கிடையாது, சௌரியமாக போச்சு, நல்லதாக போச்சு. இங்கே பண்ணின தப்புக்கு இங்கேயே தண்டனை அனுபவிச்சுட்டா நம்ம நரகத்துக்கு போக வேண்டாம். ஆனால் இங்கே பண்ணின தப்புக்கு இங்கே தண்டனை கிடைக்கலன்னா நரகத்துக்கு போய் அதை விட கஷ்டப்படணுமா. பார்த்துக்கல, யார் சொன்னா இதெல்லாம் கண்ணாமூச்சி கதை, ஏதோ கதை விடுறான்னா அனுபவிக்கிற போது தானே தெரியும், அப்போ தெரியாது. சரி, என்னதான் பண்ண போறப்ப அந்த பணத்தையும் ரூபாய் வச்சுன்னு எந்த பண்ண போற, வைத்தியம் மாதிரி இருக்கும். முமுட்சுத்துவம் அவ்வளவு சுலபமா வராது. மோட்சத்தில் முமுட்சுத்துவம் வேணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணணும்னா இன்செக்யூரிட்டி, பயம் வேற. ஐயோயோங்கிறான் பகவான். எல்லாத்தையும் விட நான் உன்னை காப்பாற்றுறேங்கிறார். இல்லை நான் வச்சுன்னு என்னை காப்பாற்றேன், இதையும் கொடுத்து என்னை காப்பாற்றுன்னா. உண்மையிலே எனக்கு செம்பேல உனக்கு ஸ்ரத்தை இருக்குன்னா டோட்டலாக விடு பார்க்கலாம் அப்படிங்கிறார். நமக்கு பரவாயில்லை அப்படி இப்படிங்கிறான். யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறார் அவர். இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், தைரியம் வேணும். மோட்சத்தில் இச்சை வேணும். அந்த இச்சை என்ன, எல்லாம் உலகம் முழுக்க பணம் பதவி புகழ்னு அலைஞ்சின்னு இருக்கிற போது
இவன் மாத்திரம் மோட்சம்னு திரும்பினா யாரும் யாரும் மதிச்சா என்ன மதிக்காட்டேன், இவன் கூடவா வரப்போகிறான், ஒருத்தனும் வரமாட்டான். அம்மா வரமாட்டா, அப்பா வரமாட்டா, மகனே செத்தா கூட அம்மா அப்பா கூடவா வரப்போகிறாங்க? வருவாங்களா? வர விரும்புவாங்களா யாராவது? ஒன்றும் நடக்காது. அந்த அந்த ஞானம் வேணும் நமக்கு. மோட்சத்தில் ருச்சி அது அனுகிரகம் வேணும். நிறைய புண்ணியம் பண்ணிருந்தால் தான். அதில் இல்லாட்டி பணம்னு நிறைய ஆரம்பிச்சுடுவோம். கடைசியில் வாழ்க்கை இழந்த பிறகு ஐயோ போச்சேன்னா பிறகு பశ్చాத்தாபப்பட்டு என்ன பண்ணுறது? ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில், இத்தனை நாளாக இதெல்லாம் விட்டு போச்சு, இதெல்லாம் விட உயர்ந்ததாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, இதெல்லாம் அப்போவே தெரிஞ்சிருந்தா இன்னும் நிம்மதியாக இருந்திருக்கலாமேன்னா. பரவாயில்ல, இப்போவாது படித்து இன்னும் பேசாமல் இரு, பழைய கதையை நினச்சி இன்னும் என் துக்கப்படுறேன்னு. ஆக முமுட்சுத்துவம் துர்லபம். அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் கிடைச்சாலும் நல்ல குருநாதர் கிடைக்கணுமே. மகாபுருஷ சம்ஸ்ரயா. ஏற்கனவே அங்கே வித்வத்வம்னு சொல்லியிருக்கு இல்லையா? வித்வத்வத்துக்கு நான் அர்த்தம் ஸ்ரவணம்னு சொல்லிவிட்டேன். ஸ்ரவணம் பண்ணணும்னா யார் இருக்கணும் கூட? நான் தனியாக ஸ்ரவணம் பண்ணக்கூடாது, குரு இல்லாமல் நான் படிக்கக்கூடாது. ஆகையினால அங்கேயும் சொல்லப்பட்டதாக அர்த்தம் பண்ணிக்கணும் நாம். அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, மகாபுருஷ சரியான உத்தம குரு கிடைக்கணுமே, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிடைக்கணுமே. நல்ல முறையாக நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம படிக்கிற போதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி குரு வேணுமே. ஆக மகாபுருஷான்னு புருஷான்னா என்ன அர்த்தம்? மனிதன். மகாபுருஷன்னா பெரிய மனுஷன்னா. இந்த இடத்துல மகானுபாவா மகாபுருஷா அப்படின்னா சாஸ்திரத்தை நன்றாக படித்து அதன்படி வாழ்கிறவருக்கு தான் மகாபுருஷான்னு பேர். தர்மசாஸ்திரத்தை தத்துவசாஸ்திரத்தை நன்றாக படித்து அதை தன் வாழ்க்கை மயமாக இன்டர்னலைசேஷன்ங்கிறாங்க பாருங்க இங்கிலீஷில். இன்டர்னலைசேஷன், அசிமிலேஷன், வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி அது மயமானவர். அதாவது நம்ம தினம் என்ன சொல்கிறோம் இங்கே, முக்தஷ்ட அந்யானு விமோச்சையே சொல்கிறோம் இல்லையா? முக்தி அடைந்தவன் மற்றவர்களுக்கு முக்தி அடைவதற்கு உதவி புரியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நான் மோட்சம் அடையணும், மோட்சம் அடைகிறவனுக்கு உபகாரம் பண்ணணும். யாருக்கெல்லாம் மோட்சத்தில் ருச்சி இருக்கோ சேரவாரும் ஜெகத்தீரே. நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு இந்த உடம்பு போறதுக்குள்ள சேரவாரும் ஜெகத்தீரே. ஆக இந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம் இது மூணும் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். ஈஸ்வரன் நாம் பண்ணுற புண்ணியத்துக்கு இந்த பலனை கொடுக்குறார். கர்மபல தாத்தா. நாம் புண்ணியத்தினால சம்பாதிச்சது பல கோடி நமக்கு தெரியாது. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. நமக்கு இது எப்படி புண்ணியம் பண்ணோன்னு நமக்கு தெரியாது. கிடைச்சுடுத்து, மனுஷ ஜென்மா கிடைச்சுடுத்து. அதே மாதிரி மோட்சத்தில் ருச்சியும் வருது. குருவே தான் அந்த நல்ல உத்தம குருவாக இருந்தால் சிஷ்யன் கொஞ்சம் அறகுறையாக இருந்தால் கூட அவனுக்கு முமுட்சுத்துவத்தை உண்டு பண்ணுவார். அப்புறம் மோட்சத்துக்கு சாதனம் என்னன்னு சொல்லிக் கொடுப்பார். கர்மமா, உபாசனையா, ஞானமா, எது சாதனங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார். மோட்சத்தினுடைய ஸ்வரூபத்தையும் அவர் உபதேசம் பண்ணுவார், மோட்சத்துக்கு சாதனத்தையும் உபதேசம் பண்ணுவார். அந்த மோட்சஸ்வரூபம் மோட்ச சாதனத்தை உபதேசம் பண்ணாதான் அவனுக்கு அந்த சாதனத்தை உபயோகப்படுத்தி அந்த சாத்தியத்தை அடையணும்னு ஆசை அவனுக்கு வரும். ஆக முமுட்சுத்துவம் ஜிக்ஞாசுத்துவம் ரெண்டும் வரணும். அது குருவே உண்டு பண்ணுவார். அந்த சத் சங்கத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. சத் சங்கத்வே நிசங்கத்துவம். சத் சங்கம் இருந்தது சொன்னா அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறது, அவர் தர்மமாக வாழ்றதை பார்த்தே இவனுக்கும் வைராக்கியமும் தர்மானுஷ்டானமும் விருத்தி ஆயிடும். அதனால மகாபுருஷ சம்ஸ்ரயம் வேணும். இதெல்லாம் தெய்வ அனுகிரகம்னா எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ மாத்திரம் இல்லைப்பா, உனக்கு எத்தனையோ விதமான உபகாரத்தினால்தான் நீ இதெல்லாம் அடையிற வாழ்க்கையில். ஏன்னா நம்ம இந்த தேசத்தில் பிறந்திருக்கோம், இந்த நாட்டில் பிறந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் எத்தனை காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்ததுன்னா எது நம்ம கையிலையா இருக்குது? காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள்லாம், நம்முடைய பெரியோர்களெல்லாம் இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சதெல்லாம் நான் சொல்லி அவங்க பண்ணாங்க. அவங்க காலங்காலமாக இருந்துட்டுருக்கு. பகவானே அனுகிரகம் பண்ணியிருக்கார், அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் என் முயற்சியினால் மாத்திரம் எல்லாம் நடந்துடுத்துன்னு நினைக்கக்கூடாது. எப்பவும் அடக்கமாக இருக்கணும், வித்யா வினய சம்பன்னனாக இருக்கணும்.
வினயம் இருந்தால் தான் வித்யை விருத்தியாகும். வித்தியை இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது நல்லபடியாக சத்பாத்திரத்தில் போய் சேரும். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இன்னும் 2 ஸ்லோகம் மனுஷ ஜென்மாவை திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு மனுஷ ஜென்ம மகிமையே சரியாக புரியலை. பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறார்கள், பெருதற்கரிய பிராணடி பேணுவதற்காக பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறார்கள் உயிர்கள். ஆகையினால அந்த உண்மையை உணரணும். அதுதான் நம்ம நாட்டில் அடிக்கடி சொல்கிறது. உயிருக்கு உடல், மனித உடல் கிடைப்பது அரிது அரிது அரிதுன்னு கரடியாக கத்துறாங்க. இவன் சொல்கிறான் பணம் கிடைப்பது அரிது அரிதுன்னு, பதவி கிடைப்பது அரிது அரிது. நீ ஹியூமன் பாடியே பெரிய ரேர்ப்பா. ஏன்னா அவனுக்கு அது தெரியல. ஐ ஹாவ் ஹியூமன் பாடி தெரியல. நான் உடலை அடைஞ்சிருக்கேங்கிறது அந்த உண்மை தெரியாதனால இந்த இடத்துல தான் நிறைய பேர் குழப்பம் வருது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இல்லையே, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இருக்க மாட்டேன்னு, இப்போ மாத்திரம் என்னத்துக்கு இறக்கி இதெல்லாம்? நம்ம எல்லாருமே அப்படி தானே இருக்கோம் சுற்றி வர. அப்படி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? பகுத்தறிவை வச்சுட்டு இருக்கோம். இந்த பகுத்தறிவு முதல்ல நம்மள்கிட்டலோ பயன்படுத்தி ஆகணும். மற்றதில் பகுத்தறிவை பயன்படுத்துகின்ற நான் யார்? எனக்கு ஏன் பகுத்தறிவு இருக்கிறது? பகுத்தறிவை நான் வைத்திருப்பதால் எனக்கும் சமூகத்துக்கும் ஏதேனும் நன்மை இருக்குமா? அந்த பகுத்தறிவை நான் எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பகுத்தறிய வேண்டாமோ? பகுத்தறிவினுடைய பெருமையவே புரிஞ்சுக்கணும். பகுத்தறிவினுடைய தன்மை, பகுத்தறிவினுடைய சிறப்பு, அந்த பகுத்தறிவை பயன்படுத்தும் விதம். இதை படிக்காம பகுத்தறிவுன்னு கரடியாக கத்தி என்ன பண்றது? ஆமாம், பகுத்தறிவெல்லாம் மெட்டீரியல் பகுத்தறிவு, அதுவே அறகுறை. லௌகிக விஷயத்தில் இருக்கிற விவேகமே தகராறு அவங்களுக்கு. விவேகம்னா பகுத்தறிவு. துர்லபம் த்ரயமே வைத்தத் தேவானுக்ரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. துர்லபம் த்ரயமே வைத்தத் தெய்வானுக்ரஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயः. சில புஸ்தகத்தில் தெய்வானுகிரக ஹேத்துக்கம்னு இருக்கும், சில புஸ்தகத்தில் தேவானுகிரக ஹேத்துக்கம். எல்லாம் ஒன்று தான், தப்பு ஒன்று. தேவஸ்ய பாவகா தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம்.